ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நோயூர் இங்கிலீஷில் அட்வர்ஸ் பார்ட் 2 பார்க்க போகிறோம். இல்லை ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, பாருங்கள், வீடியோ பாருங்கள். த ஃபார்மேஷன் ஆஃப் அட்வர்ப்ஸ், எப்படி இந்த அட்வர்ப்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மெனி அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர் அண்ட் சம் அட்வர்ப்ஸ் ஆஃப் டிகிரி ஆர் ஃபார்ம்ட் பை ஆடிங் ly டு த கரஸ்பாண்டிங் அட்ஜெக்டிவ்ஸ். இப்போது அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர் பெரும்பாலான many adverbs of manner, some adverbs of degree are formed by adding ly to the corresponding adjectives. adjectives கூட ly சேர்க்கிறதுனால அது அட்வர்பாக மாறுது. எக்ஸாம்பிள் பாருங்கள், கிரேவ், கிரேவ்லி, கிரேவ்ங்கிறது அட்ஜெக்டிவ், கிரேவ்லிங்கிறது அட்வர்பு. இம்மீடியட் அட்ஜெக்டிவ், இம்மீடியட்லிங்கிறது அட்வர்பு. ஸ்லோங்கிறது அட்ஜெக்டிவ், ஸ்லோலிங்கிறது அட்வர்பு. அடுத்தது பாருங்கள், ஸ்பெல்லிங் நோட்ஸு. அட்ஜெக்டிவ் அட்வர்பாக மாறும்போது எப்படி எல்லாம் ஸ்பெல்லிங் மாறுபடுது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எ ஃபைனல் ஒய் சேஞ்சஸ் டு ஐ. ஹாப்பி, ஹாப்பியில் இருக்க கடைசியில் இருக்க ஒய் ஐயா மாறி ஹாப்பிலின்னு மாறிடுது. ஓகேயா? பிஏ பாருங்கள், எ ஃபைனல் இஸ் ரிட்டைன்டு. கடைசியில் அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய கடைசியில் வரக்கூடிய ஈங்கிறது அப்படியே இருக்கும், எல்ஒய் மட்டும் சேர்ந்துக்கும். எக்ஸ்ட்ரீம்ங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி, அப்படியே இருக்குது, எல்ஒய்ங்கிறது சேர்ந்துக்குது. ஆனால் விதிவிலக்கு என்ன, எக்ஸப்ஷன்ஸு. ட்ரூங்கிறது டியூங்கிறது ஹோல்ங்கிறது இதெல்லாம் விதிவிலக்கு. அதுக்குள்ளே அதில் இருக்கிற போயிடும். ட்ரூவில் இருக்கிற போயிடும், டியூவில் இருக்கிற போயிடும், ஹோலில் இருக்கிற போயிடும். போயிட்டு ட்ரூலி, டூலி, ஹோலி அப்படிங்கிற வேர்ட்ஸ் நமக்கு கிடைக்கும், அட்வர்ப்ஸ் கிடைக்கும். அடுத்தது சிஏ பாருங்கள், adjectives ending in able, ible, drop the final e and add y. சில adjectivesல வரக்கூடிய able, ible அப்படிங்கிறதுலாம் கடைசியில் இருக்க போய் ஒய்னு மாறிடும். பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள், கேப்பபிள், கேப்பபிளி, கடைசியில் இருக்க போயிடுச்சு, ஒய்ங்கிறது மாறிடுது. சென்சிபிளில் இருக்கக்கூடிய கடைசியில் போயிடுச்சு, சென்சிபிளின்னு மாறிடுது. அடுத்து டிஏ பாருங்கள், adjectives ending in a vowel plus l follow the usual rule. இப்போது ஒரு adjective இருக்கக்கூடிய கடைசி எழுத்து, 2 எழுத்து வவ்வலும் எல்லும் இருந்ததுன்னா, வவ்வல்னா ஏஇஐஓயு, ஏஇஐஓயில் ஏதாவது ஒரு எழுத்தும் கடைசி எழுத்து எல்லையும் முடிஞ்சிருந்தா அது அட்வர்பை எப்படி மாறும் அப்படின்னு கொடுத்துருக்கு. பியூட்டிஃபுல்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. இப்போ யூங்கிறது ஒரு வவ்வல், எல்ங்கிறது சேர்ந்துருக்கு. அது எப்படி மாறுது அப்படின்னா பியூட்டிஃபுல்லி அப்படின்னு மாறிடுது. ஃபைனல்ங்கிறது ஃபைனலின்னு மாறிடுது, கடைசியில் எல்வை சேர்ந்துக்குது. ஓகே. அடுத்தது பி, எக்ஸப்ஷன்ஸ். பாருங்கள், விதிவிலக்குகள் என்னன்னு பாருங்கள். த அட்வர்ப் ஆஃப் குட் இஸ் வெல். நம்ம மேலே என்ன பார்த்தோம், எல்வைன்னு முடியும். அட்ஜெக்டிவ் அட்ஜெக்டிவ் கூட எல்வை சேர்ந்து அட்வர்ப் ஆகிடுன்னு பார்த்தோம். ஆனால் விதிவிலக்குகள் என்ன சொல்லிருக்கு, குட்டுங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ், அது அட்வர்பாக மாறும்போது வெல்னு மாறிடும். கைண்ட்லி கேன் பி அட்ஜெக்டிவ் ஆர் அட்வர்பு. கைண்ட்லிங்கிற வார்த்தை அட்ஜெக்டிவாக இருக்கும், அட்வர்பாகவும் இருக்கும். பட் அதர் அட்ஜெக்டிவ்ஸ் எண்டிங் இன் எல்ஒய், எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்லி, லைக்லி, லோன்லி எக்ஸெட்ரா கேன் நாட் பி யூஸ்ட் அஸ் அட்வர்ப்ஸ் அண்ட் ஹாவ் நோ அட்வர்ப் ஃபார்ம்ஸ். சில வார்த்தைகளுக்கு அட்வர்ப் ஃபார்மே கிடையாது. என்னென்ன வார்த்தைகளுக்கு? ஃப்ரெண்ட்லி, லைக்லி, லோன்லி எக்ஸெட்ரா cannot be used as adverbs and have no adverb forms. இதுக்கெல்லாம் adverb formsே கிடையாது. To supply this deficiency, இந்த குறைக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, we use a similar adverb or adverb phrase. அதனால் இந்த குறையை நீக்குவதற்காக இதெல்லாம் ஃப்ரெண்ட்லி, லைக்லி, லோன்லிங்கிறதுக்கு அட்வர்பு கிடையாது. அதனால் அந்த குறையை நீக்குவதற்காக என்ன பண்ணுறாங்க, வேறு இதே போல் ஒரு அட்வர்ப் யூஸ் பண்ணுறாங்க, அது அட்வர்ப் ஃப்ரேஸை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ லைக்லிங்கிற அட்ஜெக்டிவ்க்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ராபப்ளி அப்படிங்கிற அட்வர்பை யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்லிங்கிற அட்ஜெக்டிவ்க்கு என்ன அட்வர்ப் யூஸ் பண்ணுறாங்க, இங்கே ஃப்ரெண்ட்லி வேங்கிற அட்வர்ப் ஃப்ரேஸை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேயா? சிஏ பாருங்கள், சம் அட்வர்ப்ஸ் ஹாவ் எ நேரோயர் மீனிங் than their corresponding adjectives or differ from them. ஒரு அட்ஜெக்டிவ் அட்வர்பாக மாற்றும்போது அட்ஜெக்டிவ் என்ன மீனிங் வருதோ அதை விட குறைவான அர்த்தத்தை அட்வர்ப் கொடுக்கும், அல்லது அட்வர்ப் முழுவதும் மாறுபட்ட அர்த்தத்தை கொடுக்கும்.
பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். we received them coldly. we received them cold. கோல்டுனா குளிர்னு அர்த்தம். ஆனால் we received them coldly அப்படிங்கிற அட்வர்பாக மாறும்போது அப்படி அர்த்தம் என்ன ஆகுது அப்படின்னா அன்ஃப்ரெண்ட்லி வே அப்படின்னு ஆகுது. அடுத்தது பாருங்கள், த denied த அக்யூசேஷன் ஹாட்லி. ஹாட்டுங்கிறது வெப்பமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் இதனுடைய அர்த்தம் ஹாட்லிங்கிற அட்வர்பாக மாறும்போது என்ன ஆகுது அப்படின்னா இன்டிக்னட்லி. இன்டிக்னட்னா கோபம்னு அர்த்தம். கோபத்தோடு அந்த அக்யூசேஷனை மறுத்தான், அந்த குற்றச்சாட்டை மறுத்தான் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், ஷீ வெல்கம்ட் அஸ் வார்ம்லி. வார்ம்னு என்ன, வெதுவெதுப்பான அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து வார்ம்லிங்கிற அட்வர்ப் வரும்போது அதனுடைய அர்த்தம் என்ன ஆகுது அப்படின்னா நீ ஃப்ரெண்ட்லி வே, நட்போடு வரவேற்றாள் அப்படிங்கிற அர்த்தம் ஆகிடுது. ஓகேயா? அப்போது சில அட்ஜெக்டிவ்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா அட்வர்பாக மாறும்போது அர்த்தமே மாறிப்போகுது. ஆனால் இந்த வார்ம்லி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொன்னோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்லி வே அப்படின்னு சொன்னோம் அட்வர்பாக வரும்போது. ஆனால் இந்த மாதிரி வரும்போது பட் வார்ம்லி ட்ரெஸ்டு சென்டென்ஸில் வந்துச்சுன்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா வியரிங் வார்ம் க்ளோத்ஸ் அப்படின்னு அர்த்தம் ஆகிடுது. கதப்பான ஆடைகளை அணிந்தான் அப்படிங்கிற அர்த்தம் ஆகிடும். அடுத்தது பாருங்கள், கூலின்னா என்ன அர்த்தம்? காம்லி அல்லது கரேஜியஸ்லி அப்படின்னு அர்த்தம், அல்லது காம்லி அல்லது இம்ப்யூடென்ட்னு அர்த்தம் ஆகும். கரேஜியஸ்லினா என்ன அர்த்தம்? துணிச்சலோடு. இம்ப்யூடென்ட்லினா என்ன அர்த்தம்? முரட்டுத்தனமாகன்னு அர்த்தம். எக்ஸாம்பிளாக பாருங்கள், ஹி பிஹேவ்டு கூல்லி இன் திஸ் டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த அபாயமான சூழ்நிலையில் அவன் அமைதியாக நடந்து கொண்டான், அல்லது துணிச்சலாக நடந்து கொண்டான், அல்லது முரட்டுத்தனமாக நடந்து கொண்டான் அப்படிங்கிற அர்த்தம் வரும். அடுத்தது பாருங்கள், ப்ரெசன்ட்லி அப்படிங்கிற அர்த்தம் சூன்னு அர்த்தமாகும். ஹி வில் பி ஹியர் ப்ரெசன்ட்லி. இதில் ஹியருங்கிறது ஒரு அட்வர்பு, ப்ரெசன்ட்லிங்கிறது இன்னொரு அட்வர்பு. இதில் ஹியருங்கிற அட்வர்பு ப்ரெசன்ட்லிங்கிற அட்வர்பை மாடிஃபை பண்ணுது. ஓகேயா? புரிஞ்சதா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட் அஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.